இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸில் வரும். ஏராளமான கண்டிஷன்ஸில் இப்படி வரலாம். யாரோ ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போகிறவருக்கு தெரியாது. ஒரு விழா நாயகனுக்கு இப்படி ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது க்ளோஸ்அப்பில் டிவியில் கவர் பண்ணும்போது இந்த மாதிரி தெரிகிறது வழக்கம். அவர் பிபி டேப்லெட் எடுத்துக்கிட்டு சேம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைட் எஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? இருக்கலாம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் செக்ஸ் டேப்லெட் நிறைய எடுத்துப்பார். பொதுவாக அவங்க மனைவிக்கிட்டேயோ இல்லை காதலிக்கிட்டேயோ நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து நல்லா ஈடுபடணுன்றதுக்காக இவர்கள் நீண்ட நாள் வாழ வேண்டியவர்கள். இவங்கெல்லாம் 100 வருடங்கள் வாழ வேண்டியவர்கள். நிறைய உலகத்துக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும் அவங்க துறையில் கண்டிப்பாக. ஆனால் விஷால் அவர்கள் இதுலேருந்து மீண்டு வருவார். ஒரு வேளை குடியால் அப்படி ஆயிருந்தார்னா இதுலேருந்து மீண்டு வர முடியுமா? ரிஃப்ளெக்ட் நேயர்கள் வணக்கம். இன்று நம்மோடு டாக்டர் காமராஜ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். விஷால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு மேடையில் வந்து பேசியிருக்காரு. பேசும்போது அவர் கையெல்லாம் ரொம்ப ஆடி இருக்கு, கண்ணிலேருந்து நிற்காமல் தண்ணி வந்துட்டே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஃபேஸ்லாம் வந்து ரொம்ப உப்பி போயிருக்கு. கடந்த ஒரு மாதங்கள் 2 மாதங்களாகவே இப்படியே இருக்காரு. அவருக்கு என்ன தான் சார் ஆகிருக்கு? இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸில் வரும். ஏராளமான கண்டிஷன்ஸில் இப்படி வரலாம். ஆனால் சமீப காலங்களில் இப்படி நிறைய இளைஞர்கள் வர்றதை நாங்கள் பார்க்குறோம். ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா மது தான். மது நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீண்ட நாள் நிறுத்தாமல் நான்ஸ்டாப்பாக தொடர்ந்து டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு சோஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி மதுவை ஒரு நிறுத்தினா உடனே வரலாம். இல்லை 4-5 நாட்கள் கழித்து கூட விட்ராயல் சிம்டம் அப்படின்னு வரும். அது மது எடுக்காது கண்ட்ரோல் பண்ணும்போது கைகள் அப்படி நடுங்கும், வீக்காக இருக்கும். அதே மாதிரி பதட்டம் இருக்கும். சில நேரங்களில் எக்ஸ்ட்ரீம் கேசஸில் வந்து ஒரு தெளிவற்ற குழப்பமான மனநிலை, இயல்பாக பேச முடியாமல் இருக்கிறது, ஃபிட்ஸு கூட சில பேருக்கு வரும் இந்த விட்ராயல் சிம்டம்ஸில். அது ரொம்ப ரேரு. ஃபிட்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப ரேரு. காமனாக இவங்களால் சோஷியல் ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியாது. அதுவும் ஒரு கல்யாண மேடையில் மணமகனுக்கு அப்படி வந்தால் எல்லாருக்கும் தெரியும். யாரோ ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போகிறவருக்கு தெரியாது. ஒரு விழா நாயகனுக்கு இப்படி ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது க்ளோஸ்அப்பில் டிவியில் கவர் பண்ணும்போது இந்த மாதிரி தெரிகிறது வழக்கம். மது இன்றைக்கி தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் மத்தியில் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வர்றதுக்கு மது. இவங்களால் சோஷியல் நிகழ்ச்சிகளில் கலந்துக்க முடியாது. ஏன்னா ஒரு திருமணம்னு வச்சாங்கன்னா 2 நாளாவது ஆல்கஹால் ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும்னு நிறுத்துவாங்க. நிறுத்தும் போது இந்த பிரச்சனை வரும். பதட்டம், பயம், நடுக்கம், பேச்சில் கொஞ்சம் குளறல், விட்ராயல் சிம்டம்ஸ் வரலாம். உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டுமஸ்தாக சூப்பராக ஒரு உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு சார். பல பேர் வந்து எனக்கு இவரை பற்றி தெரியாது. பொதுவாக மது ரெகுலராக சாப்பிட்றவங்க வந்து உடற்பயிற்சியை நிறுத்திடுவாங்க, ரெகுலராக வேலைக்கு போகிறத நிறுத்திடுவாங்க, எல்லாம் மது குடிச்சுப்பாங்க, மறுபடியும் நினைவு வந்தோடனே திரும்ப மது குடிக்கிறது அந்த மாதிரி இருக்கலாம். ரொம்ப இந்த பழக்கத்துக்கு ஆளாகும்போது அவங்க நீங்கள் உடற்பயிற்சியில் ரொம்ப கான்சியஸாக இருக்கிறவங்க வந்து மது, சிகரெட்டு போன்ற பல்வேறு விஷயங்களை தவிர்ப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் சில பேருக்கு தவறான நம்பிக்கை என்ன இருக்குன்னா, செக்ஸ் பண்ணால் உடல் வீக் ஆகிடும்னு கூட நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதெல்லாம் தப்பு. ஆனால் மது, சிகரெட்டு பாதிக்குமானா கண்டிப்பாக பாதிக்கும். அப்போது இவர்கள் மது தொடர்ந்து அருந்த ஆரம்பித்த உடனே பல நல்ல விஷயங்கள் குறைஞ்சி போயிடும். ரெகுலராக உடல் எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜிம் போகிறது எல்லாமே குறைஞ்ச உடனே பலகீனமாகிடுவாங்க. தொடர்ந்து ஒரு 6 மாதம் நிறைய ட்ரிங்க் பண்ணிவிட்டு திடீர்னு நிறுத்தும்போது உடல் முழுவதும் இந்த மாதிரி நலிவுற்று இருக்கலாம். இப்போ நிறைய இளைஞர்கள் இந்த மாதிரி நாங்கள் பார்க்குறோம். ஓகே சார். டாக்டர் சைஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆவார், அதனால பிபி டேப்லெட் எடுத்துக்கிறாரு. அவர் பிபி டேப்லெட் எடுத்துக்கிட்டு சேம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைட் எஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? இருக்கலாம். பிபி டேப்லெட் வந்து டென்ஷன் ஆகிறதுக்கு இல்லை, பிபி இருந்தால் தான் பிபி டேப்லெட் எடுக்கணும். ரொம்ப அதீத கோபம் வர்றவங்களுக்கு வந்து தேவைன்னா கோபத்துக்கான மருந்துகளை அவங்க எடுத்துக்கலாம். கோபத்தை தணிக்கக்கூடிய மனநல மருத்துவர்கள் மருந்துகள் கொடுப்பாங்க. இந்த விட்ராயல் சிம்டம்ஸுக்கும் மருந்துகள் இருக்குது. இவருக்கு அந்த மீட்டிங்கில் ஒருத்தராக வந்து உட்கார்ந்து போயிருந்தாருன்னா இந்த விஷயம் வெளியே தெரியாமல் இருந்திருக்கும். அதனால் உண்மையிலேயே ஜுரத்துலேயும் இருக்கலாம். ரொம்ப ஒரு கடுமையான 4 நாள் 5 நாள் ஜுரம் வந்து அதில் வீக்காகி போய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சில மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வைரல் ஃபீவராக இருந்ததுன்னா கை நடுக்கம் இருக்கும், ஆனால் வந்து அவரால் அந்த இடத்துல நிற்கவும் முடியாது,
அதேமாதிரி ஒரு கை மட்டும் நடுங்காது, 2 கையுமே நடுங்கும். அவ்வளோ வீக்காக இருந்தால் நம்மளால நிற்க கூட முடியாது, அந்த அளவுக்கு டேக்கிள் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. மூளையில் நரம்புகளில் பாதிப்பு பல காரணங்களால் இப்படி வரக்கூடும். 1 2 3 இல்லை, பல காரணங்கள். இல்லை சில நேரம் பதட்டத்தினால வரலாம். பல காரணங்கள் இதுக்கு இருக்குது. ஓகே. இந்த மாதிரி கிளாசிக்கலாக இப்படி தான் ஒரு விஷயம் வரணும் அப்படின்னு இல்லை. ஓகே. ரொம்ப சிவியராக வைரல் ஃபீவர் ஒரு 4 நாள் இருந்து ரொம்ப சிக்கலாகி அதுக்கப்புறம் வந்திருக்கலாம். நாம் வந்து இது தெளிவாக சொல்ல முடியாது. அவர் மருத்துவர்கள்ட்ட உண்மையை சொல்லி அப்படி ஒரு மருத்துவ அறிக்கை வந்தால் தான் இதில் தெரியும். சார் அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, பாலா சார் டைரக்ஷனில் படம் நடிச்சிருக்காரு அவனிமன் சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்டண்ட் பண்ணும்போது பின்னாடி தலையில் வந்து 2 தடவை ரொம்ப பலமாக அடிபட்டிருக்கு, எனக்கு ரொம்ப தலைவலிலாம் வந்திருக்கு, அதனால நான் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி பின்னாடி தலையில் அடிபட்டால் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக வரலாம். அந்த மாதிரியான பின்னால் ஒரு சப்டியூரல் ஹெமட்டோமா இல்லை பல காரணங்களால் இந்த மாதிரி வரலாம். ஓகே. வர வாய்ப்புகள், நரம்புகள் பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் வரலாம். ஆனால் இன்றைக்கு இப்படி ஒருத்தர் வந்தாருன்னா நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது, ஜுரம் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம், டெம்பரேச்சர் பார்க்குறோம் நார்மலாக இருக்குது அப்படின்னா ப்ராபபிளி அவங்க வந்து மதுவாக விட்ராயலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இவர் மட்டும் இல்லை, குடிக்காதவங்க யாருன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. முன்னெல்லாம் ஒரு 20 வருடத்துக்கு முன்பு நாங்கள்லாம் குடிக்கிறவங்கள சமுதாயமே கொஞ்சம் ஒதுக்கி வைக்கும். ஆனால் இன்றைக்கு மது அருந்தாதவர்கள் யாருன்னு தான் பார்க்கணும். அவ்வளோ தூரம் பரவலாக எல்லாருமே குடிக்கிறாங்க. குடிக்காதவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் இப்போ ரொம்ப மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இப்போ 47 வயசு ஆகுது. இவரால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றுக்க முடியுமா? இன்ன வரைக்கும் குழந்தை பெற்றுக்கல. அவர் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி சார் இருக்கும்? இப்போவே கையெல்லாம் நடுங்குது, நிறைய பேர் நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. சார், நரம்பு தளர்ச்சி அப்படின்றது ஒரு உண்மை அல்ல. நரம்புகளுக்கு தளர்ச்சி என்றைக்கும் கிடையாது. இது வேறு பிரச்சனைகள் வரலாம், ஓகே, இருக்கலாம். ஆனால் 47 வயதில் ஒரு ஆண்மகனுக்கு வந்து பொதுவாக குழந்தை பேர் கண்டிப்பாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. தாம்பத்திய உறவுல பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கு அற்புதமான மருந்துகள் இருக்குது. அதனால் இவங்களுக்கு எதிர்காலம் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. முழுமையாக இவங்க திருமணம் செய்து கொண்டு குழந்தை பேர் பெற முடியும். டெம்பரவரியாக ஏதாவது இப்போது பிரச்சனைகள் இருக்கலாம். ஒன்று மது விட்ராயல் போன்ற பிரச்சனைகள், அல்லது குளிர் ஜுரம், அந்த மாதிரி நீண்ட நாள் அதை கவனிக்காமல் விட்டு ரொம்ப சஃபர் பண்ணி அப்படி வீக்காக இருக்கலாம். ஏன்னா நம்ம திரைப்படங்களில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ எல்லாரும் பார்த்துட்டு ஒரு இப்படி ஒரு நபரை அவங்க மேடையில் பார்க்கும்போது பல பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம காரணங்கள் என்னன்னு தெரியாமல் யூகிக்கிறது சில நேரங்களில் உண்மையாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மது பழக்கம் இன்றைக்கி இந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுரும். ஒரு நல்ல ஆரோக்கியமான மனிதனை எங்கே கொண்டு வந்து நிறுத்துன்றது நம்ம இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஓகே சார், ஒரு பக்கம் வந்து இது வதந்தியாக கூட இருக்கலாம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் செக்ஸ் டேப்லெட் நிறைய எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவரை பக்கம் விட்டுருங்க, அவர் எடுத்துக்கிறாரோ இல்லையோ நம்ம விட்டுடலாம். பொதுவாக அவங்க மனைவிக்கிட்டேயோ இல்லை காதலிக்கிட்டேயோ நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து நல்லா ஈடுபடணுன்றதுக்காக செக்ஸ் டேப்லெட் எடுத்துக்கிறாங்க இல்லையா, அது வந்து சரியா? அப்படி எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி வேலைகள்லாம் வர வாய்ப்பு இருக்கா சார்? வரவே வராது. ஓகே. அதாவது பாலியல் தூண்டுதலுக்காக மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் மருந்துகள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த மருந்துகள் எல்லாம் அவங்கள பெட்டராக்கும். கொஞ்சம் தொடர்ச்சியாக அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அது பாடி ஃபுல்லாகவே ரத்த ஓட்டத்தை அதிகமாக்கும். ஓகே. அது ஒன்று ஹார்ட் அட்டாக் வராது, மூளையில் பக்கவாதம் இந்த ஸ்ட்ரோக் வராது, ப்ராஸ்டேட் வீங்காது, சிறுநீர் தொற்று வராது, அதே மாதிரி பிபி அதிகமாகாது, பிளட் ப்ரெஷர் அதிகமாகாது, பல்மனரி ஹைப்பர் டென்ஷன்ற நோய் வராது. மருந்துகள் பாலியலுக்கான மருந்துகள் வயக்ரா போன்ற மருந்துகளை மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் எடுத்துக்கிட்டாங்கன்னா எந்த தீங்கும் இல்லை. இந்த மாதிரி பின்விளைவுகள் வரவே வராது. சில பேர்லாம் மெடிக்கல் எல்லாம் போய் வாங்குறாங்க இல்லையா டேப்லெட்ஸ், அதெல்லாம் சரியா சார்? தவறான மருந்துகள் ஏதாவது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஆபத்துக்கள் வரலாம். ஏன்னா என்ன மருந்துன்னு தெரியாமல் அவங்களே செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கும்போது ஆபத்துக்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் வயக்ரா போன்ற மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய மருந்துகள் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபு. ஏன்னா அந்த மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டது இருதய நோயை குணப்படுத்துறதுக்கு. ஓகே. அதனால் இருதய நோய், இரத்த குழாய்கள் வர எல்லா நோய்களையும் இந்த மருந்துகள் செம்மைப்படுத்தும், பெட்டராக்கும். அதனால் அந்த மருந்துகளால் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பாலியல் பிரச்சனைகளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகளால் இந்த மாதிரி வரவே வராது. ஓகே சார். இதேமாரி இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் அவர்களை பார்க்கலாம்.
ஏன்னா அவருக்குமே இதே மாதிரி தான் கை நடுக்கம், குடியால் கை நடுக்கம் வந்துச்சு, வாய்க்குளரில் வந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரால் பேசவே முடியல, உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் மறைந்தே போயிட்டார். இதே இடத்துல தான் விஷாலும் இருக்காரா, இல்லாட்டி இந்த மாதிரி வரவங்களுக்கு என்ன பண்ணலாம் சார்? இளைஞர்கள் பல விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். இப்போ நீங்கள் மதுவால் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நாங்களும் அதை நிறைய மது அருந்துறவங்களை பார்க்குறோம். ஆனால் இவர்கள் நீண்ட நாள் வாழ வேண்டியவர்கள், இவங்கெல்லாம் 100 வருடங்கள் வாழ வேண்டியவர்கள், நிறைய உலகத்துக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும் அவங்க துறையில். கண்டிப்பாக. ஆனால் மதுக்கு ரொம்ப போதைக்கு அடிமையாகி வாழ்க்கை வந்து ஒரு குறுகிய நாட்களில் போயிடுற மாதிரி இருக்கும் வாழ்க்கை. ஏன்னா ஒரு கல்லீரல் பாதிக்கும், உடலில் இருக்க எல்லா உறுப்புகளையுமே மது பாதிக்கக்கூடியது தான். அதனால் இதை ஒரு எச்சரிக்கையாக நம்ம எடுத்துக்கலாம். மதுக்கு எதிரான ஒரு எச்சரிக்கையாக நம்ம எடுத்துக்கணும். ஆனால் சிகரெட்டு குறைஞ்சிருக்குது, உலகம் முழுவதுமே ஸ்மோக்கிங் குறைஞ்சிருக்கு. ஆனால் மது வந்து ஒரு சோஷியல் ட்ரிங்க் போல், கூல் ட்ரிங்க் மாதிரி இன்றைக்கி உலகம் முழுவதும் அதிகரிச்சு கவர்மெண்ட்டுக்கு அதானே சார். அது கண்டிப்பாக இதை தவிர்க்கணும். இளைஞர்கள் இதிலிருந்து கற்றுக்கொள்ளணும், இந்த மதுவை தவிர்ப்பதற்கு கற்றுக்கொள்ளணும். கடைசியாக ஒரு கேள்வி, விஷால் அவர்கள் இதுலேருந்து மீண்டு வருவார், ஒருவேளை குடியால் அப்படி ஆயிருந்தாருன்னா இதுலேருந்து மீண்டு வர முடியுமா? இல்லாட்டி இதேமாரி வேறு யாராவது மக்கள், சாதாரண மக்கள் குடியால் இப்படி அவதிப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுறலாம் சார்? சார், மதுவை நிறுத்தின உடனேயே விட்ராயல் சிம்டம்ஸ் வரும், பாடியில் நடுக்கம், பயம், அதெல்லாம் நிறைய இருக்கும். இதுக்கெல்லாம் நல்ல மருந்துகள் இருக்குது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி 1 வாரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நல்லாயிடும் இந்த மாதிரி மதுவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. அதுக்கப்புறம் மதுவை அவங்க நிறுத்திட்டாங்க, மதுவை நிறுத்துறதுக்கான மாத்திரைகள் இருக்குது. அந்த மாத்திரைகள் போட்டாங்கன்னா மது அவங்களுக்கு சாப்பிட முடியாது, சாப்பிட்டாங்கன்னா தூக்கி போடும். அந்த மருந்துகளை தொடர்ந்து எடுத்துகிட்டு இந்த மருந்து போதையிலேருந்து வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகிடுவாங்க. அதற்கான மருந்துகள் இருக்குது. அவங்க உடலில் எந்தெந்த பாகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, குறிப்பாக கல்லீரல் பாதிப்புன்னா அதை சரி பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் ஸ்டெம் செல் தெரப்பின்னு புதுசாக வந்திருக்கு. இந்த ஸ்டெம் செல்கள் சிகிச்சையெல்லாம் கொடுத்தோன்னா உடலில் பாதிக்கப்பட்ட பல்வேறு உறுப்புகள் புதிய செல்களை உருவாக்கவும், டேமேஜ் ஆன அந்த செல்களை மீளுருவாக்கம் செய்கிறதுக்கும், அந்த திசுக்களை மறுபடியும் உருவாக்குறதுக்கும் ஸ்டெம் செல்ஸ் பயன்படும். ஸ்டெம் செல் சிகிச்சை போன்ற நவீன சிகிச்சைகள் இவங்களுக்கு மிக உபயோகமானதாக இருக்கும். அதனால் இதிலிருந்து முற்றிலும் மீண்டு வர முடியும். அது இன்னொரு ஊடகத்தில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அவருக்கு வந்து வழுக்கத்தை லைட்டாக இருக்கும், இப்போ வந்து என்னன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காரு செயற்கையா. அப்படி பண்ணதுனால இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? வாய்ப்பே இல்லை. அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் டெம்பரவரிங்க. பண்ணுற ஒரு நாள் வேணால் கொஞ்சம் ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கும். இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடித்த பிறகு அவங்களுக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது, அவங்க இயல்பாக நார்மலாக ஆகிடுவாங்க. சார், இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகாக தெளிவாக பதில் சொன்னீங்க சார். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.